என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதெல்லாம் பலமுறை பேசியாகிவிட்டது. அதை பற்றி நாம் நிறையவே பேசியிருக்கின்றோம். இந்த யோகாசனம் ஒன்றுதான் மக்களை வாழ வைக்கக்கூடிய, நோயின்றி வாழ வைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. டாக்டரிடம் செல்லவாத ஒரு பயிற்சி, தனக்குத்தானே ஒரு டாக்டராக கூடக்கூடிய பயிற்சி. இது எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆரோக்கியம் வேண்டும் என்று சொன்னால் மனிதன் யோகாசனத்தான் நாட வேண்டும். அதுதான் உங்களுக்கு எல்லா விதமான சக்திகளையும், எல்லா விதமான செல்வங்களையும், எல்லா விதமான படிப்புகளையும், எல்லா விதமான புகழ்களையும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த மனிதனும் பின்னோக்கி செல்லவே மாட்டான். ஆலோசனம் பழகிவிட்டால் அவன் எங்கேயோ போய்விடுவான். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு யோகா மையம் இருக்கிறது. அங்கே ஒரு 70 வயதில் ஒரு வாட்ச்மேன் இருக்கிறார். அந்த யோகா சென்டருக்கு அங்கே ஒரு பெரிய பணக்காரர் அந்த பயிற்சியாலையை ஊர் மக்களுக்கு இலவசமாக வைத்துக்கொண்டு அவரே இருந்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் காலமாகிவிட்டார். அந்த 70 வயது அந்த வாட்ச்மேன் அங்கேயே இருந்து அதை கவனித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர் ஆசிரியராக மாறிவிட்டார். அவருக்கு இன்றைக்கி 95 வயது ஆகுது, உயிரோடு இருக்கிறார். இன்னும் அந்த பள்ளியிலே அவருக்கு ஆசிரியராகவே இருந்து கொண்டிருக்கிறார். கவனியுங்கள், அவர் 90 தாண்டி 100 தாண்ட போகிறார். ஆகவே மனிதன் நினைத்ததை நினைத்தபடி நாம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் யோகாசனம்தான் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை நீங்கள் இந்த உதாரணத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு நேத்ரா காந்தி, ஜனனி, பாலகுமாரன் 3 பேர் வந்திருக்கிறார்கள். ஒருத்தர் நேத்ரா காந்தி 10 5வது வகுப்பு, ஜனனி 13 8வது வகுப்பு, பாலகுமாரன் 13 வயசு 8வது வகுப்பு. ஆகர்ஷண தனுராசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது பத்மாசனத்தை கலைத்துவிட்டு ஆகர்ஷண தனுராசனத்துக்கு வாருங்கள். இடது கையை கொண்டு வலது காலை நீட்டி பெருவரலை பிடிப்பது என்பது கடினம். அதே சமயத்தில் இடது கால் வலது கால் பெருவரலை பிடித்து காதுக்கு இழுப்பது என்பது கடினம். உடல் நரம்புகளை இழுக்கக்கூடிய ஆசனம். நரம்பு தளர்ச்சி என்று சொல்வார்கள், சோம்பல் என்று சொல்வார்கள். இதை தவிர்க்கக்கூடிய முக்கியமான ஆசனம்தான் இந்த ஆகர்ஷண தனுராசனம். சோம்பேறித்தனத்தை போக்குவதற்கு எங்கே மாத்திரை கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். க்ளவுசினஸ், எப்போது பார்த்தாலும் ஒரு களைப்பாகவே இருக்கும். எப்போது பார்த்தாலும் வேலை செய்யக்கூடிய ஒரு உடல்நிலை இருக்காது. சோம்பேறித்தனம், தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அது மாதிரியான உள்ளவர்கள் இந்த ஆசனங்களை போட்டால் சுறுசுறுப்பாகி விடுவார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை நீட்டிக்கொண்டு மூச்சை இழுங்கள். இப்பொழுது காலை மாற்றி செய்யுங்கள். சோம்பேறித்தனத்தை நீக்க வேண்டும் என்று நீங்கள் மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஒரு மாத்திரை கேட்கான்னு பாருங்கள். எனக்கு சோம்பேறித்தனருக்கு போகணும், ஒரு மாத்திரை கொடுங்கன்னு கேளுங்க. அவருக்கு கிடைக்காது, அங்கே இருக்காது அதுக்கு மாத்திரை. நோய் இருந்தால் தான் கிடைக்கும். சோம்பேறித்தனம் ஒரு நோய் கிடையாது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை நீட்டி மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். இப்பொழுது மீண்டும் வலது காலை எடுத்து செய்யுங்கள். இதுபோன்ற ஆசனங்கள் தான் சோம்பேறித்தனத்தை மாற்றி சுறுசுறுப்பான ஒரு நிலையை நமக்கு உடலுக்கு கிடைக்கும். ஆரம்பத்தில் முடியாதவர்கள், இயலாதவர்கள்
இதை அந்த காலை நீட்டுவதை தவிர கொஞ்சம் காலை கூட முன்னால் இழுத்து கொள்ளலாம். இதை பழகலாம். வளர்ந்தால் இந்த டல்னஸ் போயிடும், சோம்பேறித்தனம் போயிடும், சுறுசுறுப்பு கிடைக்கும். மெதுவாக விட்டுருங்க. அடுத்த காலப்படி சரி, போதும், விட்டுருங்க. அப்படியே பத்மாசனத்தில் உட்காருங்க. நிமிர்ந்து உட்காருங்க. சோம்பேறித்தனத்தை நீக்கவும் சுறுசுறுப்பை வளர்க்கவும் இன்னும் டல்னஸ், ப்ரெஷர் இவைகளையெல்லாம் நீக்கவும் மாத்திரை மருந்து கிடைக்காது. இது போன்றதை தான் நாம் பெற முடியும். ஆகவே மாணவ பருவம் முதல் இது யார் வேணாலும் செய்யலாம். பெரியவர்கள் செய்யலாம், நடுத்தர வயதிகள் செய்யலாம், நோயாளிகள் செய்யலாம், குழந்தைகளே செய்யலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை செய்ய வைத்து மக்களை சுறுசுறுப்புள்ளவர்களாகவும் சோம்பேறியின்மையையும் தவிர்த்து அவர்களை நல்ல முறையில் வாழ்வதற்கான வழிமுறைகளை நாம் காட்ட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். நான் உருவாக்க நினைக்கும் சமுதாயம். தமிழகத்தை பொறுத்தவரையிலே சங்ககாலம், அந்த சங்ககாலம் நமக்கெல்லாம் பொற்காலம். அந்த சங்ககாலத்தின் பண்பாட்டின் அடிப்படையில் ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். அந்த சமுதாயம் சாதி சமயமற்ற சமுதாயமாக இருக்க வேண்டும். ஒற்றுமையுள்ள சமுதாயமாக இருக்க வேண்டும். பிரிவினையற்ற பிளவுகளற்ற சமுதாயமாக இருக்க வேண்டும்.